கமல் மற்றும் தமிழ் இது ஒரு பெரும் பிரச்சனையா இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனையை விட இப்ப இந்த பிரச்சனை தான் அங்க இருக்கிற தமிழர்களுக்கும் இங்க இருக்கிற கன்னடர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உண்டு பண்ணிருக்கு. சரி, இதுல என்ன நம்ம செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப அங்கிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு கமலுடைய தக்லைஃப் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் சிவராஜ்குமார் அப்படின்றத நம்ம சிவாண்ணா இருக்கார் இல்லையா, அந்த சிவாண்ணாவை நம்ம இப்ப தமிழ்நாட்டுல சிவாண்ணா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆளாயிட்டாரு. எப்பவுமே கர்நாடகால இருந்து எந்த நடிகருமே தமிழ்நாட்டுல அவ்வளவு பெருசா ஷைன் ஆனது கிடையாது. ஆனா ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா சிவா அப்படின்ற சிவராஜ்குமார் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல எல்லாரோட மக்களோட மனசை கவர் பண்ணியிருக்கிறாரு. அவரை ரொம்ப தமிழருக்கு அவருடைய பேச்சு நாடகம் எல்லாமே பிடிச்சதால அவரும் ஒரு முக்கியமான நடிகரா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிறாரு. அந்த நடிகர் தக்லைஃப் படத்துடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழாக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக வந்திருக்கும் போது கமல் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது போல நம்மளாம் ஒரே குடும்பம், ஸோ நீங்க அங்க இருந்து கர்நாடகா நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வாழ்த்து மாதிரி தெரிவிச்சு ஒரு பேச்சு பேசுறாரு. அது 24ஆம் தேதி பேசுறாருன்னா அது 26, 27 தான் பத்திக்க ஆரம்பிக்குது. எப்பயும் போல இதை பத்திக்க வைக்க ஆரம்பிச்சது அந்த ஊர் பிஜேபி. அந்த ஊர் பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்காரங்க உண்மையா சொல்றாங்க, வேற வேலை வெட்டியே கிடையாது, எதை சொன்னா மக்கள் சென்சிட்டிவ் ஆவாங்களோ அதை வச்சு ஒரு பெரிய விஷயத்த திரும்ப 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 பேசி அரசியல் பண்ணுவாங்க. அங்க நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சினா எதுல பிஜேபியும் மட்டும் இல்ல, இது எல்லா கட்சிக்காரங்களுமே பொதுவாக தனக்கு கிடைக்கிற பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு பாயிண்ட் கட்சி வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அந்த வகையில கமல் பேசி இந்த வார்த்தையை வச்சு அவங்க அங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுன்னா அது கொஞ்சமா சூடு பிடிச்சி நீங்க அங்க பத்திட்டு எரியுது, அங்க பத்திட்டு எரியிற மாதிரி பண்ணிட்டாங்க. எரியுதோ இல்லையா, அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் பத்திட்டு எரியிற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம தக்லைஃப் தான் நம்ம மக்களுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மாதிரி கர்நாடகால மாத்தி விட்டுட்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி நம்ம யாரெல்லாம் சொன்னாங்கன்னா மனசு புண்படலாம், உண்மையா புண்படும், அது தவறா இருக்கும் பட்சத்துல. ஆனா தவறில்லாத ஒரு விஷயத்துல உண்மைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு உண்மையான ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் சொல்றது கூட இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் இப்போ கமல் சாருடைய ஒரு உதாரணமா இருக்கு. கமல் சார் ஒரு உதாரணமா இருக்கிறாரு. நம்ம யாருமே ஒரு நடிகருக்கு, அதாவது அது கமல் சாரு, ரஜினி சாரு, அஜித் சாரு, விஜய் சாரு அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற சிவராஜ்குமார், அப்புறம் நம்ம கேஜிஎஃப் யாஷ், அந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் பிரிச்சு பார்க்கறதும் கிடையாது. தமிழரோட பண்பாடு எப்பயுமே இந்த நடிகர் இந்த சொல்லி பிரிச்சு பார்க்கறதும் கிடையாது. கலைத்துறை அப்படின்னும் போது அது யார் சிறப்பா பண்ணாலுமே தமிழக மக்கள் வரவேற்று பார்ப்பாங்க. அதுல வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத நாங்க காது கொடுத்தவங்க கேட்டது கிடையாது. ஏன்னா பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நடிகர்கள் பேசுறதுமே ஒரு சில மக்கள் தான் அப்படியே கூர்ந்து கவனிச்சா அப்படியே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எந்த நடிகருமே பேசின எதுவுமே செஞ்சதே கிடையாது. அப்பப்போ சினிமா ஓடுறதுக்கு எதனா ஒரு வெட்டி பந்தா காட்டுவாங்க. வெட்டி பந்தா காட்டி அப்படியே இப்ப ஒரு படம் ஓடும் போது அந்த நடிகர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே அவர் தான் செல்லப்புள்ள மாதிரி அப்படியே ஒரு சீனை கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ரூல் இந்த மாதிரி தான். கர்நாடக ஒரு படம் வர்றோமா அங்க அது மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரொமோஷன்ற பேர்ல இன்னைக்கு சினிமா துறையில இல்ல எல்லாமே ஒரு கீழ் மட்டத்துக்கு ஆயிட்டாங்க. அந்த அளவு எல்லா நடிகர்களுமே அப்படி இப்படி ஏதாவது பேசி ஏதாவது கான்ட்ரவர்சியா அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா அதுல அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறதோ அவங்களை பத்தி பேசுறதோ யாருக்கும் அதை பத்தி பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா கமல் சார் என்ன பண்றாரு, அவர் ஏன்னா அவர் ஒரு மூத்த நடிகர், அவர் எல்லா லாங்குவேஜ்ல நடிக்கக்கூடியவர். அவர் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் கிடையாது. இது அந்தந்த நீங்க கர்நாடகா போனீங்கன்னா அவரு கன்னடம் படங்கள் டைரக்டா நடிச்சவர், கன்னட நடிகர் மாதிரியே இருப்பாரு. மலையாளத்துல போனீங்கன்னு சொன்னா கேரள நடிகராகவே இருக்காரு. பல படங்கள் கேரளா டைரக்டா தனியா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்கு நடிச்சிருக்கிறாரு, ஹிந்தியில் நடிச்சிருக்கிறாரு. எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்தியாவில இருக்கிற அனைத்து லாங்குவேஜ்லயுமே நடிச்சு அந்த லாங்குவேஜ் நடிகராகவே இருக்கக்கூடியவர் கமல் சார். நல்லா புரிஞ்சுதான் பெரிய வித்தியாசமே. இப்ப மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு பிலாங்கிங் டு ஒன் ஸ்டேட் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க. நீங்க ரஜினி சாரே எடுத்தீங்கன்னா கூட அவர் பெருசா கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ தெலுங்குலயோ ஹிந்திலேயோ இவர் அடிச்ச அளவுக்கு படங்கள் நடிச்சது இல்லை. அவர் அந்த மக்கள் கர்நாடகா தவிர மற்ற மக்கள் யாருமே ஏன்னா அது ஒரு பிறந்த இடம், அது பிறந்த இடம் வேற தெரியும், பல வளர்ந்த இடம், அதனால அங்கதான் இருக்காரு சொல்லும்போது அவர் கர்நாடக மக்கள் மட்டும் ரஜினி சாரை தன்னுடைய நடிகர் நினைப்பாங்க. பட் ஆனா கமல் சாரை அனைத்து மாநில மக்கள் தன்னுடைய நடிகரை நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்ன உண்மையை சொல்லிட்டாரு, தமிழ்ல இருந்து பிறந்த கன்னடம் போல நம்மலாம் ஒரே குடும்பம், நீங்க அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறது சந்தோஷம்ட்டாரு.
இப்போ இதுல நம்ம யார சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா கமல் சாரையா இல்ல கமல் சார் பேசின அந்த வார்த்தைகளை. முதல் டாபிக் நம்ம வந்து கமல் சார் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக நம்ம வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவர் வந்து திரைத்துறை தான் அவருக்கு முக்கியமான துறை. அவர் அரசியலுக்கு வந்தார், அதை அவர் பெருசா வந்து எடுப்படல. ஆனா அவருடைய ஒரு வாழ்க்கை வந்து அந்த திரைத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கு, கலைத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கு. சோ அவரு கலைக்காக அவர் என்ன பண்ணுவார், உண்மையா வந்து நாளைக்கு எனக்கு இது வரைக்கும் வந்து கூட நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இப்ப 10ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்ல. சோ அதை பாத்தீங்கன்னா இங்க வந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் வந்து இங்க வந்து படம் ஓடுறோம். படத்தோட கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா அவர் திங்கட்கிழமைக்கு மேல மறுபடியும் ஏன்னா பேசி மன்னிப்பு கேட்டு கர்நாடகா ரிலீஸ் பண்ணதான் முயற்சி பண்ணுவாரு அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப நம்ம அது மாதிரி பண்ணா தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஓடாம போயிடுமோ அப்படின்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். அது நமக்கு தெரியல. அவர் வந்து உண்மையா இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு வாட்டி மட்டும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் சொல்லி சொன்னா அவர் பேசுறது உண்மை தானே, எந்த விதமான பொய் பொருட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊர் கோர்ட்டே வந்து என்ன பண்ணுது, நீங்க வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றதுலாம் உண்மையா அபத்தமான விஷயம். இப்ப இவருக்கு வந்து அறிவு இருக்கான்னு கேட்டா அப்ப நம்ம திருப்பி அதை வந்து நீதிபதியை பார்த்து நம்ம வந்து கேட்க முடியாது. ஒரு வரலாற்று உண்மையை அவர் சொல்ற ஒரு மனுஷன் கூட இந்த நாட்டுல வந்து அதோட எல்லாம் அப்புறம் எப்படின்றது நமக்கு தெரியல. அவர் வந்து ஒரு கோர்ட்டு நீதிபதி மாதிரி அவர் பேசாம அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கன்னட ஆர்வலர் மாதிரி அவரும் வந்து பேசியிருக்கிறாரு. நீங்க மொழியினுடைய இப்ப நம்ம எல்லா தமிழறிஞர் எல்லாருமே சொல்ற மாதிரி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் வந்து எங்களை மாதிரி ஒரு சாமானிய மக்களை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அப்ப கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிறக்கணும்னா அப்ப எங்க மூதாதையர் சொன்னா தப்பா, அப்ப இவங்க எல்லாம் வந்து தப்பா பேசிக்கிறாங்க, தமிழ் வந்து உயர்வா பேசுறோம்ட்டு மற்ற மொழி வந்து தப்பா பேசிக்கிறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நீங்க ஒண்ணு மட்டும் ப்ரூவ் பண்றீங்க, அங்க இருக்கிற யாருன்னா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எடுத்து வந்து இல்ல இது வந்து கன்னடம் தனியா இருந்தது, தனியா வந்து எப்படி தமிழ் வந்து தோன்றுச்சோ அதே மாதிரி கன்னடம் எந்த பிற மொழி கலப்பிடம் இல்லாமல் தனியா தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம், எங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது உணர்ந்துடலாம், சரிப்பா தமிழ் இருந்து இது பிறக்கல அப்படின்ற ஒரு உண்மை வந்து நாங்க வந்து உணர்ந்துக்கிறோம். அதுக்கான வரலாற்று உண்மையை இதை பத்தி பேசுற அனைத்து கன்னட அமைப்புகளும் அப்புறம் நம்ம நீதிபதி தானே சொல்லிட்டாரு. இப்போ நீதிபதி தீர்ப்புல வந்து யாரோ ஒரு நல்ல ஆள் தீர்ப்பு எழுதும் போது அவர் வந்து எழுதணும் எப்படி எழுதுனா இதுல இருந்து இது வந்தது கன்னடம், இதை இவர் தவறாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒன்று எழுதணும்ல. அதுல அவர் அப்படி எழுதுறாரா என்ன எழுதுறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு பிறந்ததான் கன்னடம், அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை மாதிரி நாங்க என்ன பண்ண மாட்டோம், அங்க இருக்கிற மக்கள் அங்க அடிப்போம் உதைப்போம். மன்னிப்பு கேட்கல இவனை கொண்டுருவேன், மன்னிப்பு கேட்கல அதை எடுத்துருவேன், நீ மன்னிப்பு கேட்கல இதை என்ன. ஆனா போனா இந்த மிரட்டுற வேலை அந்த ஊர்ல ரொம்ப அதே மாதிரி வந்து இங்க இருக்கிறவங்க மிரட்டினாலும் தமிழர்கள் மிரட்ட மாட்டாங்க. எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எந்த தமிழ் அமைப்புமே இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னா இங்க இருக்கிற தமிழ் அமைப்பும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இங்க தமிழ்நாட்டுல வாழ எல்லாருமே வந்து தமிழர்கள் தான். அவங்களுக்கு வந்து வேற மொழி பேசினாலும் அவர்கள் நம்ம தமிழர்கள் தான் நினைக்கிறோம். அவங்க வந்து பிரிச்சு பார்க்கல, ஒரு பிரச்சனையும் அவங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி நீங்க வந்து ஆனா போனா ஒரு முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சரும் பேசுற பேச்சா அது. நீங்க வந்து இவ்வளவு பேர் அங்க இருந்து ஓசூர்ல இருந்து ஒரு நாளா இத்தனை பேர் 5000 பேர் இங்க வேலைக்காக பெங்களூர் வராங்கன்னா என்ன அச்சுருவியா நீ, அச்சு கொண்டுருவியா நீ, அவ்வளவு பெரிய ஆளா நீ, அச்சுன்னா அது நாங்க திருப்பி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னா கண்டிப்பா நாங்க பண்ண மாட்டோம். ஆனா அதை தடுப்போம். ஏன்னா அப்பாவி மக்கள் இங்கிருந்து அப்பாவி மக்கள் அங்கிருந்து ஒரு அப்பாவி மக்களை காப்பாற்ற முடியாது. நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமே தவிர அது நீ சொல்றதே வாய் திறந்து சொல்றதே நீ வந்து மிகப்பெரிய தப்பு பண்ற. அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் நீ ஒரு முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ நீ வந்து 2 பேரும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து தவறான வார்த்தை. அங்கிருந்து தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்பட வைக்கிறதா ஒரு முதலமைச்சரோட வேலை. அப்ப அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு இன்னொரு நாட்டுக்காரனா அவன், அப்ப இவரை வந்து இன்னொரு நாட்டுக்காரனா. அப்போ வந்து நம்ம தமிழறிஞர் சொன்னா உண்மை திராவிடம் சொல்லி பேசி திரிகிற இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கும்போது எப்படி அந்த திராவிடத்தை எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்கள் ஏற்றுப்பாங்க, மத்தவங்க ஏற்றுப்பாங்க, தமிழ்ல ஏற்றுப்பாங்களா? அப்ப தமிழ் ஆர்வலர் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அந்த நாட்டை வந்து கர்நாடக ஆட்கள் ஆள்றதாலதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கன்னடத்துக்காக நிக்கிறாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருமே. ஆனா தமிழ்நாட்டுல ஆள்றது வந்து யாருமே வந்து தமிழர்கள் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு குரல் கூட கொடுக்கல. இந்த வாட்டி வந்து குரல் கொடுத்தது பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலமைச்சர் குரல் கொடுக்கல, துணை முதலமைச்சர் குரல் கொடுக்கல, எதிர்கட்சி தலைவர் குரல் கொடுக்கல, அது போல தேமுதிக குரல் கொடுக்கல, திராவிட கட்சி எதுவுமே வந்து குரல் கொடுக்கல. அதை இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்றத கண்டிப்பா வந்து விளக்கமா சொல்லணும். 2வது தமிழுக்காக பேசுறது எப்பயும் போல சீமா சார் பேசுறாரு, வேல்முருகன் சார் பேசியிருக்கிறாரு, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. மேலும் தமிழ் பேசக்கூடிய நம்ம மேசவண்டி நேகம் அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் பேசியிருக்காங்க. இவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, தமிழ் தீவிரவாதிகள்ன்றவாங்க. கர்நாடகால முதலமைச்சர்ல இருந்து அதான் பேசுறாங்க, கன்னடத்தோட வெறியர் மாதிரி பேசுறாங்க. இவங்க தமிழ் இந்த அமைப்பினர் கூட யாருமே என்ன பண்ணல, கன்னட மக்கள் வந்து அடிப்போம் உதைப்போன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆனா கர்நாடக முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் இங்க இருந்து தமிழ் நல்ல பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க நம்மள மிரட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைப்பு கூட என்ன பண்ணல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழர்கள் கரெக்டா இருக்கிறாங்க. கன்னடர்களை வந்து டென்ஷன் பண்றதே அந்த ஊருடைய பெரிய அரசியல்வாதி தான். இது அந்த கன்னட மக்கள் வந்து கண்டிப்பா
புரிஞ்சுக்கணும். இது கமலை மீறி வேற ஒரு தளத்துக்கு வந்து போயிடுச்சு. கமல் வந்து இதுக்கப்புறமா வந்து இது வந்து அவர் எங்களுக்கு வந்து உண்மையில மன்னிப்பு கேட்பாரு கேட்க மாட்டான்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வேறுபட்ட கருத்து இருக்கு. அவர் மன்னிப்பு மட்டும் அவர் கேட்காம இருந்தாருன்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கர்நாடகால நடக்காது. இப்ப இந்த படம் ஓடலை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, கமலுக்கு வந்து நஷ்டம், கமலுக்கு வந்து நஷ்டம். கமலுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, கமல் சாருக்கு ஒரு நஷ்டமும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதை மட்டும் அவர் வந்து சொன்ன மாதிரி அங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்டாருன்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை இந்த படத்தை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்த்தாலே மட்டும் அவங்க வந்து 8 கோடி ரூபாய்க்கு வந்து கர்நாடகால வந்து வித்திருக்கிறாரு இந்த படத்தை. அப்ப 8 கோடி ரூபாய்ன்னு சொல்லி சொன்னா 4 லட்சம் டிக்கெட் வந்து அங்க சேல் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி 8 லட்சம் ரூபாய் 8 கோடி ரூபாய் வித்திருக்கிறாரு. இப்ப நீங்க அதுல பாருங்க, கர்நாடக மக்கள் இருக்கிற கமல் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா எல்லை மீறி வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுல எப்படி ஒரு 50,000 1,00,000 பேராது வெளில வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ இன்னும் ஒரு 3 லட்சம் டிக்கெட் குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னா இதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் தமிழ்நாட்டுல எங்கேயோ போயிடுச்சு. அப்ப இந்த படத்தை வந்து பார்க்க விரும்பாத ஆளுங்க கூட என்ன பண்ணுவாங்க, தமிழ் உணர்வு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 1,00,000 2,00,000 பேர் வந்து பார்த்து இந்த படத்தை வந்து ஓட வச்சிருவாங்க. ஸோ அந்த 8 கோடி ரூபாய் அவருக்கு வந்து பெரிய லாஸா இருக்காது. கண்டிப்பா உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. இது அந்த பப்ளிசிட்டியால பல பேர் இந்த படத்தை வந்து பார்க்க விரும்புறாங்க. அப்படி என்ன அந்த படத்தை பண்ணியிருக்காங்க கமல் மேல வந்து தமிழ் பற்றாளர் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க இந்த இதே மாதிரி இருந்தாருன்னா பார்த்த அந்த இழப்பை வந்து சரி பண்ணக்கூடிய தகுதி வந்து தமிழகத்திலும் உலக தமிழர்களும் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து உணர்ந்துக்கணும். இதுல மிக மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சினிமா துறை, கர்நாடக சினிமா துறை வந்து ஒத்துமையா என்ன பண்றாங்க. ஏன்னா அதோடைய தலைவரும் தமிழரா கன்னடரா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். முதல்வர் கன்னடர், துணை முதல்வர் கன்னடர், எல்லா அமைப்புக்கும் தலைவர் கன்னடர்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மொழி பற்று கொண்டு என்ன பண்றாங்க, எந்த காரணத்துக்கும் எதுக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மொழி பற்றுறதை விட்டு வர மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்டே அவனு ஒரே புடியா பிடிக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இருக்கிற சினிமாத்துல இருக்கிறமே தமிழர்கள் கிடையாது. அதுல இருக்கிற முதல்வர் துணை முதல்வர் தமிழ் எதுலையுமே தமிழர்கள் இல்லைன்றது வந்து இது வந்து அப்படியே அப்பட்டமா தெரியுது. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சினிமா துறை சேர்ந்தவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல நான் அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா, தமிழ் தாமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ் 4-5 பேர் குரல் கொடுக்குறது, தலைமையில இருக்கிற யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. இது மிக 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 கண்டிக்க தோழியது. இங்க அங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுதுன்னா, தமிழனை வந்து நான் வந்து மறுபடியும் திராவிடர்ல இருந்து தமிழர்லாம் மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. சீமான் சாரும் மற்ற தமிழ் இயக்கங்களும் சொல்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எந்த திராவிடத்தை சேர்ந்த யாருமே, தமிழகத்தில் இருக்கிற எந்த திராவிடத்தை சேர்ந்த யாருமே வரல. அது திமுகவாகட்டும், அண்ணா திமுக, திமுகவா இருக்கட்டும். அது இதுல ரொம்ப கொடுமை வந்து நடிகர் விஜய் வந்து இப்போ வந்து இவர் வந்து அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரா, என்ன சினிமா நடிகரா இருக்காரான்னு தெரியல. இது என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இவங்களாம் தன்னை வந்து திராவிட கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து என்ன பண்றாரு, நான் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டுமே என்னோட கொள்கின்றாரு. அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய இவர் தமிழுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இழுப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன் பதில் சொல்ல மாட்டாருன்னா, பதில் சொன்னா அவர் போல அஃபெக்ட் ஆகும். அப்ப நீங்க நடிகரா தான் இருக்கீங்க, இன்னும் அரசியல் தலைவராகல, தமிழக மக்கள் இன்னும் வரல, நீங்க உங்களை மாத்திக்கீங்க. தயவு சொன்னா நீங்க உங்களை மாத்திக்கணும். நீங்க வந்து நடிகரான ஃபுல்லா நடிச்சு விட்டு முடிச்சுன்னா நான் சம்பாதிச்சு விட்டப்பட்ட சம்பளத்தை விட்டு வந்தேன் அப்படின்னு இப்ப நீங்க எதையுமே விட்டா மாதிரியே தெரியல. நீங்க அப்படியே தான் நிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது தமிழ் தேசம் நீங்க பேசிருக்கீங்க. அப்போ நீங்க உங்களோட கொள்கை பெரியாரை பத்தி பேசினா நீங்க வந்துடுறீங்க, மத்தவங்களை பத்தி பேசினா உங்களோட தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு மாநிலம் வந்து முழுக்க என்ன பண்ணுது, மன்னிப்பு கேட்கணும். தமிழ்ல இருந்து கன்னடம் பண்ணுதுன்னு ஒரு வரலாற்று உண்மையை சொன்ன மன்னிப்பு செய்யணும் போது நீங்க அதை பத்தி பேசவே மாட்டீங்க. அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்க வந்து உண்மையா என்ன பண்ணணும், இதுக்கு வந்து தமிழுக்கு வந்து குரல் கொடுத்து நீங்களும் தமிழ் தேசத்துக்காக இருக்கிறீங்க அப்படின்றத வந்து இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கணும். இந்த ரஜினி சார் பேச மாட்டாரு, அவர் எதுவுமே மன்னிப்பு கேட்டவர், மத்த யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து நடிகர்களை பத்தி நம்ம பெருசா நினைக்கல, கமல் சாரையுமே நம்ம பெருசா நினைக்கல. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான வார்த்தைகள். அதை அவர் வாபஸ் வாங்க வைக்கிறது. ஏன் வாங்க வைக்கிறாங்கன்னா, அவர் வாபஸ் வாங்கிட்டாருன்னா, மன்னிப்பு கேட்டாருன்னா அவங்க வந்து தமிழ்ல கன்னடம் பிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அதன் மூலம் வந்து விளக்க முயற்சி பண்றாங்க. இது மேல எனக்கு கமல் சார் மேல நான் இப்பயே சொல்றேன், எனக்கு 50-50 தான் அவருக்கு மேல இருந்த நம்பிக்கை. அவர் வந்து வாபஸ் வாங்குவாரா, வாபஸ் எந்த நேரத்துல வேணா அவர் என்ன பண்ணுவாரு, ஜகா வாங்கிடுவாரு. ஏன்னா அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு அந்த மாதிரி. ஆனா அவர் மேல பல நம்பிக்கை கொண்ட பல பேர்ல நானும் ஒருத்தன். இருந்தாலும் அந்த ரெக்கார்டு வந்து தமிழ்நாட்டுல எல்லா சினிமாவோட ரெக்கார்டு வந்து தெரியல. அவங்க மாத்திக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது தமிழுக்கு ஒரு பெரிய இழுக்கா ஏற்படும். ஒரு படம் கன்னடத்துல ஓடலையா, ஓடாம ஓட்டு போகுது, அவனுக்கும் வருமானம் கிடையாது, அவனுக்கு சினிமா தியேட்டர் ஓடாது, ஓடாம ஓட்டு போகுது. ஒரு படம் இந்த மாதிரி பண்ணா அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி விஷயத்த அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகுது, சினிமா துறைக்கு லாஸ் ஆகுது. அதனால கர்நாடகாவில் எந்த கன்னட உடம்பு பெருசா ஓடுறதுல மற்ற மொழிகள் படம் நல்லா ஓடும். அதுல தமிழுக்கு நல்ல ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்பி என்ன பண்ணுங்க, நீதிபதியாவது யாரு என்ன சொன்னாலும் சரி உண்மையே சொல்லியிருக்கீங்க. எக்காரந்த கொண்டு கமல் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பேக் அடிக்க கூடாது, மன்னிப்பு கேட்க கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இழுக்கல,
தமிழர்கள் அனைவருக்கும் இழுக்கு, ஒரு உண்மைக்கு இழுக்கு என்பதை இன்னைக்கு நீங்க நிரூபிச்ச மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா தமிழ்நாடே உங்கள் பின்னால் நிற்கும்.